இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதையின் பெயர் நிழலின் அழுகை. ஒரு சிறிய கிராமம். கிராமத்தில் அருள் என்ற பையன் இருந்தான். அவன் எப்போதும் தனியாகத்தான் இருப்பான். காரணம், அவனுடைய வாழ்க்கை யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம், புரியாத புதிர். அவன் வாழ்க்கையே அவனுக்கே ரகசியமாகவே இருந்தது. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சில நேரங்கள் தனியாக இருந்து யோசிப்பான். அவன் அம்மா தினமும் இரவு வீட்டை விட்டு வெளியே போவாள். ஒரு நாள், எங்கம்மா போறீங்க என்று கேட்டான். அவன் அம்மா சிரித்து கொண்டே, நீ தூங்கிடு, நான் சீக்கிரம் வர்றேன். ஆனால் அந்த இரவு அவன் தூங்கவே இல்லை. அவன் யோசித்தான், அம்மா எங்கே தினம் தினம் இப்படி நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க என்று அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு அம்மாவை பின்தொடர்ந்தா என்ன அப்படின்னு அவனுக்கு போகையும் ஆசை, ஆனால் பயம் வேற. இருந்தாலும் அம்மா எங்கே தான் போகிறாங்க பார்க்கலாமே அப்படின்னு பின்னாடியே போக ஆரம்பித்தான். அம்மா வந்து நடக்க நடக்க அவன் பின்னாடியே நட போட்டான். அம்மா ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். அழுதவுடனே இவனுக்கு அதிர்ச்சி தாங்கவே இல்லை. அம்மா ஏன் மரத்துக்கடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனும் சில நேரம் காத்திருந்தான். சில நிமிடங்கள் காத்திருந்தான். அவனுக்கு வாழ்க்கையே தரம் புரண்ட மாதிரி ஒரு நினைப்பு. அம்மா ஏன் இங்கே வந்து அழணும் அப்படின்னு சற்றும் யோசிக்காமல் அம்மா தோள் மேலே கையை வைத்து அம்மா அப்படின்று கூப்பிட சட்டென்று திரும்பினாள் அம்மா. அம்மா கண்ணில் அழுகை மட்டும் இல்லை, வலியும் நிறைந்திருந்தது. இங்கே வந்து ஏம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படி என்று அருண் கேட்க, அம்மா ஏது ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அந்த மௌனத்துக்கு என்ன அடையாளம் என்று அவனுக்கே தெரியவில்லை. நான் உன்னை விட்டு போகணுண்டா என்றாள். அந்த வார்த்தையை கேட்டதும் அவன் உலகமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை அவன் சற்றும் யோசிக்கவே இல்லை. அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க என்று நினைத்தால் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டானோ என்னமோ. நான் இல்லாதப்போ உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதடா, இந்த நிழல் உன்னோட இருக்கும் என்று சொல்லி அவள் மெதுவாக தன் பையனை அணைத்து கொண்டாள். அம்மான்னு கட்டி பிடித்து அழுதுகிட்டு இருந்தவன் சற்றென்று மறைந்தாள் தன் தாய். அவனுக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஒரு நினைப்பு. என்னடா நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு எங்கே போனாங்க, அம்மா அம்மான்னு கதறான். ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. அவனுக்கே என்ன செய்வதுன்னு தெரியவும் இல்லை. அந்த நாள் முதல் அவன் எங்கே போனாலும் ஒரு நிழல் அவனை பின்தொடரும். அது சாதாரண நிழல் அல்ல, அவன் அம்மாவின் அன்பு. அம்மாவின் அன்புக்கு ஈடை உண்டா என்ன? பாருங்களேன், இந்த அருண் வந்து என்ன செய்வதுன்னே புரியாமல் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அதே மாதிரி படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கும், என்ன செஞ்சுருப்பாங்க, என்ன ஆகிடுப்பாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரே சிந்தனை. அந்த சிந்தனையில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு அவன் போகிறான். போய் எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியவும் இல்லை, அதுக்கு காரணம் எனக்கு புரியவும் இல்லைம்மா அப்படின்னு அந்த சாமிகிட்ட போய் அவன் கேட்க, அந்த சாமி வாசல்லே அவன் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான். அது காலையில் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, நைட்டும் ஆச்சு. அவனுக்கு வந்து ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளியில் தன் அம்மாவின் உருவம் தெரியுது. அம்மா அப்படின்னு பார்க்குறான். அது பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒளி, அம்மா இல்லை. அது வந்து ஒரு நிழல். அந்த நிழல் பக்கத்தில் அம்மாவின் நிழல் தெரியுது. அவன் பிடிச்சா நிழல் மட்டும்தான் தெரியுது, அம்மா அந்த இடத்துல இல்லை. அம்மான்னு கதறான். ஆனால் அந்த நிழலுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, நின்றுக்கிட்டே இருக்குது. அப்போ இதுதான் நம்ம அம்மாவின் நிழலா, இதுதான் நம்ம அம்மா சொன்னாங்களா அப்படின்னு நம்ம சற்றும் யோசிக்காமல் அமைதியாக இருந்தான்.